சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் தொக்கு பண்ணலாமா? எப்படியும் சம்மர் முடிகிற வரைக்கும் தயிர் சாதம் கம்மங்கூழ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் தானே. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான வரமிளகாய் போட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய கிளிமூக்கு மாங்காவை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதிலே நல்லா குக் ஆகணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லெண்ணெய் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், கம்மங்கூழ், கேப்பக்கூழ், ஏன் வெறும் சாதத்தோடு கூட அல்டிமேட்.